ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சள் பூசணி நீங்கள் பாருங்கள், நல்லா வந்து பியூரி ஃபார்மில் எடுத்துட்டேன். ஸோ கொஞ்சம் வந்து எனக்கு கட்டியாக இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா பாப்பாவுக்கு வந்து எப்போ என்ன நான் வந்து பியூரி கொடுத்தாலும் நான் வந்து இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்குவேன். ஃபில்ட்ரு பண்ணி தான் அதுக்கப்புறம் கொடுப்பேன். கொஞ்சம் உங்களுக்கு தேவைப்பட்டுது அப்படின்னா கொஞ்சோண்டு லைட்டாக வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நானும் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் அப்போ தான் வந்து குழந்தைங்க முழுங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஃபுட்டும் பிடிக்கும். ஸோ அப்போ தான் ஈஸியாக வந்து டைஜஸ்ட்டும் ஆகும். எல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம நல்லா கொடுக்கணும் அப்படின்றதுனால என்ன பண்ணக்கூடாது, திக்காக வந்து கொடுத்து குழந்தைங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் கொண்டு வந்துடக்கூடாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா ஃபுட்டும் தரலாம். ஸோ இதுக்கப்புறம் அவங்க ஃபுட்டு சாப்பிட்டு தான் போகிறாங்க. ஸோ வந்து அது வந்து ரொம்ப வந்து திக்காக கொடுத்து அந்த ஃபுட்டை வந்து அவங்க வெறுக்கிற அளவுக்கு நம்ம கொண்டு வந்துடக்கூடாது. ஸோ இந்த ஃபார்ம் கூட கொஞ்சம் இன்னும் வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி சோம்பு, சீரகம், ஓமம் இது கலந்த ஃபுட்டு கூட நீங்கள் வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணலாம் ஃபுட்டில். நான் வந்து எப்போ ஃபுட்டில் இந்த மாதிரி பாப்பாவுக்கு ரெடி பண்ணாலும் ஒன்று ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணுவேன். கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு வேளைக்காவது அந்த சீரகம், சோம்பு, ஓமம் சேர்ந்த அந்த தண்ணியும் வந்து கொஞ்சம் கொடுப்பேன். அதையும் மிக்ஸ் பண்ணி தான் வந்து பண்ணுறேன். நான் தனியாக வந்து வாட்டர் வந்து பாப்பாவுக்கு கொடுக்க ஆரம்பிக்கல. ஸோ இதிலே வந்து வாட்டர் இருக்குது. அப்புறம் நம்ம ப்ரெஸ்ட் மில்க் கொடுக்கும்போது அதுலேயுமே வந்து நமக்கு வாட்டர் தான் 99% நமக்கு குழந்தைங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்துடும். ஸோ இதுவே போதும்னு நினச்சி நான் வந்து இதில் இருக்கிறது மட்டுமே வாட்டர் கொடுக்குறேன். ஸோ இது போதும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ ஃபில்ட்ரு வச்சுருக்கேன். எந்த ஃபுட்டு கொடுத்தாலும் நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணி தான் பாப்பாவுக்கு கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா எதனாவது கொஞ்சம் வந்து அரையாமல் இருந்தால் கூட, கொஞ்சம் கட்டி கட்டியாக திக்காக எந்த ஃபுட்டும் இருந்தால் கூட அது நமக்கு வந்து நல்லா ஃபில்ட்ரு ஆகிடும். என் பொண்ணு கத்துறா பாருங்க, சீக்கிரமாக கொண்டு வாங்கம்மா மீன். ஓகேங்க, இது வந்துருச்சு பாருங்கள். ஸோ இது வந்து நமக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கும் வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். ஸோ இவ்வளோதாங்க. பார்த்திங்கன்னா இது பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு மஞ்சள் பூசணி பியூரி.